வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ நேத்து செமையான ஒரு டே, May 4 எலெக்ஷன் டே. அண்ட் டிவிகே தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 108 சீட்டு வாங்கியிருக்காரு. ஸோ பெரும்பான்மை இன்னும் 2-3 கட்சிகளோட சேர்ந்து சிஎம் ஆக போறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக. அண்ட் அப்படியே நம்ம மேட்சுக்குள்ள வந்துடலாம். சிஎஸ்கே டிசி, டெல்லிக்கும் சென்னைக்கும் மேட்ச் அண்ட் டெல்லியில நடக்க போகுது. ஸோ ரொம்ப வைட்டலான ஒரு கேம். இதுல யார் ஜெயிக்க போறாங்களோ அந்த 5th பிளேஸ் ஜிடி, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் அவங்க 3 பேர் கூட டைட்டா நெக் டு நெக்கா போகுது அடுத்த வர கம்மிங் மேட்சஸ். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். அந்த 2 பாயிண்ட் நம்ம எடுத்தே ஆகணும் டு ஸ்டே காம்படிட்டிவ் வித் ஜிடி. ஸோ மதன், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் உடனே சொல்லிடுறேன், MS தோனி ஹேவன் டிராவல் வித் டீம். ஸோ அவர் சென்னையில தான் இருக்காரு, இன்னும் டிராவல் பண்ணல. ஸோ அவர் ஆட மாட்டாரு. ஸோ மதன், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு, நமக்கு அப்புறம் டீம் காம்பினேஷன் போலாம். அது நியூஸ் எல்லாம் இல்ல, அது டிஃபால்ட். இனிமே MS தோனி சிஎஸ்கேல கிடையாதுன்றத நம்ம 2024 ஆக்ஷன்லயே சொல்லியாச்சு. அதனால தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கே இப்படிதான் நகர போகிறதுக்கு இதான் டெம்ப்ளேட். அந்த இன்ஜுரின்றது ஒரு மாதிரி இதுதான். அண்ட் இந்த கேம் எவ்வளவு குரூஷியல்னா, நமக்கான காம்படிட்டர்ஸ் ஒவ்வொன்றா டிக் ஆஃப் பண்றதா இந்த கேம். இப்ப நமக்கு என்ன லக்கியா நம்ம ஜெயிக்கிற டீம் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய கம்மியாயிடும் வித் நெட் ரன் ரேட். இப்ப டெல்லி பாத்தீங்கன்னா 75 ஆல் அவுட்ல பயங்கரமான நெட் ரன் ரேட் பூஸ்ட் கம்மியா இருக்கு. ஸோ இந்த கேம் நம்ம வின் பண்ணோம்னா நமக்கு இருக்க ஒரே காம்படிஷன் ஜிடி மட்டும் தான். ஸோ ஜிடி பர்ஃபார்மிங் வெல் அகைன்ஸ்ட் டாப் 4 எஸ்ஆர்எச் ஆர்எல்ல யாராவது ஒருத்தர் கீழே இறங்குவாங்க. ஸோ அப்ப அகைன் வி ஹேவ் மேட்ச் வித் எஸ்ஆர்எச். ஸோ அதனால தான் சொல்றேன், நமக்கு இருக்க காம்படிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிக் ஆயிட்டு இருக்கு. நம்ம திருப்பி இதுக்கப்புறம் எல்எஸ்சி கூட 2 கேம் இருக்கு. அது ரொம்ப குரூஷியல். நம்ம எல்எஸ்சி லைட்டா எடுத்துக்கூடாது. பட் ஆனா அந்த 2 கேம் குரூஷியல். ஏன்னா ஒரே டீம் கூட 2 வாட்டி ஆடுறப்போ ஏதோ ஒரு ரிதம் உனக்கு கிடைக்கலாம், அது ஆப்போசிட்ல நடக்கலாம். ஸோ அது கொஞ்சம் குரூஷியல் கேம்ன்றதுனால அப்புறம் நமக்கு எஸ்ஆர்எச் மேட்ச் ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் மாதிரி ஆயிடுன்றது கிளியரா தெரியுது. ஸோ 1 கேம் அட் டைம். நமக்கு ராமகிருஷ்ணா கோஸ் இன்ஜுரி என்னென்ன தெரியல, நமக்கு என்ன யார் ஆனாலும் இன்ஜுரியா போயிடுது. அந்த ராமகிருஷ்ணா கோஸ் பதிலாக சிம்பிளா ஒரு சேஞ்ச் முடிச்சிடலாம். அகிலேஷன் உள்ள கொண்டு வந்திருக்க, ரைட் ஹேண்டர் எடுத்த டாப் ராகுல் இருக்காரு, 10 நிமிஷம் இருக்காங்க, தைரியமா உள்ள கொண்டு வரலாம். சூப்பரா. நானும் இதுதான், ராமகிருஷ்ண கோஷ் நல்ல ப்ராமினென்டான ஒரு பிளேயர். ஆனா அவரு இல்லாதது கொஞ்சம் சேடான நியூஸ் தான். பட் மேபி ஒரு குர்ஜப்னே ட்ரை பண்ணலாமா? ஏன்னா ஸ்பின் 3 ஸ்பின்னர் இருக்காங்க, 100, அகில் ஹுசைன் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தா 2 பேர் தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்டா அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர் அண்ட் ஜேமி ஓவர்டனையுமே மிட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ முகேஷ் சௌத்ரி அப் ஃப்ரண்டா போட முடியும். மேபி இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மேபி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றது ஓகே, பட் ராமகிருஷ்ணா கோஸ்பெல்லாம் குஜராத் யோசிக்கிறேன். பட் இவங்க டீம் என்ன பாக்குறாங்க, பேட்டிங் எக்ஸ்டென்சிவா பாக்குறாங்க. பிரசாந்த் கிரியுமே ப்ராமினன்ட் 4 ஓவர் போலரா நான் பார்க்க மாட்டேன். இவங்களோட தாட் ப்ராசஸ் இப்ப என்ன இருக்குன்னா, பேட்டிங் லைனப் 9 to 10 இருக்கணும். நீ அகில் ஹுசைன் ஆடணும்னா நீ அவரை பேசவே கன்சிடர் பண்ணி ஆடலாம். ரைட் ஹெவி டாப் ஆர்டர். நீ நிதிஷ் ராணாவை தவிர்த்து மிச்சம் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். நீ மில்லரையுமே அவங்க வெளியே எடுத்து வச்சுட்டாங்கன்றப்போ there is so much dependence on Akil Hussain. அவர் போட்ட அந்த ஆர்ம் பால் ரொம்ப வைட்டலா யூஸ் ஆகும். 50 கிரவுண்ட்ல மோர் தென் பேசஸ் இந்த மாதிரி குயிக் ஸ்டெப் டு ஸ்டெப் போற டெலிவரிஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அகில் ஹுசைன் பேட்டிங் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுனால தைரியமா அகில் ஹுசைன் இறக்கலாம். அந்த அகில் ஹுசைன் இன் டாண்டம் வில் ஒர்க். அவரால் ஒரு ஓவர் பவர் பிளேல போட முடியும். முகேஷ் சௌத்ரி 2 ஓவர், அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர், ஈஸியா எடுத்துடலாம். இல்ல அகில் ஹுசைன் சர்டனிட்டி தான். நான் தான் சொல்றேன், அகில் ஹுசைன் சர்டனிட்டி. பட் நான் குர்ஜப்னீத் ஆட வைக்கல. ஏன்னா அகில் ஹுசைன் வெறும் 5 பவுலர்ஸோட போற மாதிரி இருக்கும்டா. அகில் ஹுசைன் 100, அதுக்கப்புறம் உனக்கு 3 பேசஸ். பிரசாந்த் நீ நம்பி அப்படி இருக்காது. முகேஷ் சௌத்ரி, அகில் ஹுசைன், அன்ஷுல் கம்போஜ், அப்புறம் ஜேமி ஓவர்டன், நூர் அகமத், அப்புறம் பிரசாந்த் வீர் 6th bowling ஆப்ஷன், 7th bowling ஆப்ஷன் டூவே. நீ பேட்டிங் ஹெவியா தான் போறன்றப்போ நீ இந்த மாதிரி போலாம். நீ மும்பை மாதிரி டீம் எடுத்து பார்த்தோம், ஆர்சிபி மாதிரி டீம் எடுத்து பார்த்தோம், 5 ப்ராப்பர் bowlers தான். 6th bowler கொஸ்டின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அட்டாக் பண்றப்போ நீ 6th bowler கிட்ட மேபி இந்த 2 ஓவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன். நீ பேட்டிங் ஹெவியா போறல, உன்னோட வீக்னஸ் என்ன, உன்னால 180+ சேஸ் பண்ண முடியல. சோ அதை நீ எக்ஸ்பெக்ட் பண்றப்போ நம்பர் 10 வரைக்கும், நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அன்ஷுல் கம்போஜ் ஆல்சோ கேன் ஹிட் யூ டெலிவரிஸ்ன்றதுனால இந்த பேட்டிங் உனக்கு ஒர்க் ஆகும். உனக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நீ குஜராத் எடுக்கிற அந்த பிச்சஸ்ல பவுன்சஸ் நிறைய லைக் பண்ணுவாங்க. சமீர் ரெஜ்வி ஆகட்டும், கேஎல் ராகுல் ஆகட்டும், அந்த பவுன்ஸ்ல 50 மீட்டர் 6 கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம்பிள் நீ எடுக்க வேண்டாம். பிச் ரொம்ப பேசஸ்க்கு ஆகும், ஸ்லோ டெலிவரிஸ், பேக்கப் பேலன்ஸ் டெலிவரிஸ் ஒர்க் ஆகும்னா ஃபைன். பட் ஆனா அவங்க பேட்டிங்ல தான் பார்ப்பாங்க. டிசியும் கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. லுங்கி நெகிரி என்ன ஆட போறான்னு தெரியல. நாட் ஷூர். அவங்களும் கொஞ்சம் 220 ரன்ஸ் கொஞ்சம் பேக் டு பேக் அவங்க 220 ரன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க பவுலிங்லன்றப்போ பாசிபிளி அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் நெகோசியேட் பண்ண தூபே ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ.
தூபே வந்து இந்த கேம்ல வந்து கண்டிப்பா ரொம்ப வைட்டலா இருப்பாரு. கார்த்திக் சர்மா கொடுத்த கான்பிடன்ஸ் வந்து தூபேக்கு இந்த கேம்ல கொடுக்கணும். என்ன ஆனாலும் சரி நம்பர் 4 இருக்கு அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் போட விடாம அவங்க வந்து டேக்கிள் பண்ணா the game will be sealed by CSK. இல்ல கரெக்ட் தான் நீ சொல்றது. ஆனா இவங்க தான் அந்த கான்பிடென்ட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கான்பிடென்ட் வந்து வந்துட்டாங்க நினைக்கிறேன் தூபே மேல. பட் அகைன் திரும்ப ஒரு ட்ரஸ்ட் கொடுத்து நம்பர் 4ல இறக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் ஏன் குர்ஜப்னீத்தை வந்து இது பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி டபுள் மைண்டா தான் இருக்கு இந்த தடவை, நான் பிராங்கா சொல்ல போனோம்னா. ஏன்னா லாஸ்டா டிசி கூட மேட்ச்ல குர்ஜப்னீத் சூப்பரா போட்டார். அந்த ஒரு பவுன்சர் ப்ளாய் இது பண்ணாங்க. ஸ்டப்ஸுக்கும் சரி, மில்லருக்கும் சரி. அப்புறம் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு பவுன்சர் போட்டு ஃபர்ஸ்ட் பாலே எடுத்தாரு கச்சக்குன்னு பாயிண்ட்ல சர்ஃப்ராஸ் கான் சென்னையில ஆடும்போது. சோ பவுன்சர் நல்ல ஸ்ட்ராட்டஜி. இது ஒண்ணு எப்படி யோசிச்சுன்னா, ஃபெரோஷா கோட்லா டெல்லியில பாத்தீங்கன்னா 260, 70, 80ன்னு ரன் வருது. சோ அதுல வந்து நான் இன்னொரு பவுலருக்குன்னு தனியா போகாம ராமகிருஷ்ணா கோஷ்னா கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் இது இருக்கும். அதுதான் நான் பாக்குறேன். அது இல்லாததுனால மேபி ஆமா இந்த ஆப்ஷனுமே நல்ல ஆப்ஷன் தான். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வந்துட்டா அவனுக்கு பேட்டிங் டெப்த் 9 வரைக்கும் இருக்கு. அகில் ஹுசைனை கூட நீ ஸ்லாகிங் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை விக்கெட் எங்கேயா விட்டுட்டாங்க, ஒரு நடுவில் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு பிளைன் ஸ்லாகிங், ஒரு குல்தீப் அடிக்கணும் அந்த மாதிரினா கூட நீங்க அகில் ஹுசைனை கூட நல்லா யூஸ் பண்ணலாம். இருக்கும். நான் இப்பயும் சொல்றேனே, இப்போ ஒரு 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 கேம்பிள் எடுக்கிறேன். நான் என்ன கேம்பிள்னா, உனக்கு வந்து பேக் டு பேக் பவர் பிளே விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கணுங்க 2018 டைம்ல ஹர்பஜன் சிங் தான் முன்னாடி ஆடாரு. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சின்ன வயசுல எல்லாம் இர்ஃபான் பதான் வந்து முன்னாடி பின் சிட்ரா. நீ உனக்கு 3 விக்கெட் விழுந்ததுன்னா தைரியமா அகில் ஹுசைன் மாதிரி ஒரு ஆளை பின் சிட்ரா அனுப்பு, என்ன பண்றாருன்னு பாக்கலாம். உனக்கு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகும்ல. நீ அப்ப டிப்ளாய் பண்றத விட நீ அப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் நான் வயசா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்ஃப்ராஸ் கானையோ உருள் பட்டேல ஆடுறது பலா ஒரு 3 விக்கெட் விழுதா தைரியமா அகில் ஹுசைன் கிட்ட கொடுத்துட்டு நீ போய் பின் சிட்ரா ஆடி நீ அடிக்கிறாரு எங்களுக்கு லாபம். நீ நிக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் வி கேன் ப்ரிசர்வ் விக்கெட். அந்த பவர் பிளே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா சுனில் அப்படிதான் மேல வந்தன்றப்போ நீ தைரியமா ட்ரை பண்ணலாம். அவர் வந்து குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் பால். டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து 180 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்காரு, நல்ல கிளியர் பண்ணுவாருன்றதுனால நான் தைரியமா வந்து அவர் ஒரு விக்கெட் விழுது ரொம்ப ஒஸ்டா டக்கு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி வருதுன்னா அகில் ஹுசைனை முன்னாடி ரிப்ளை பண்ணி பேடு கட்டி அனுப்பிடலாம். அனுப்பிட்டு அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தூபே பிரேவிஸோட விக்கெட் நீ ப்ரொடக்ட் பண்ணுறது என்னோட தாக்கம். கரெக்ட் தான். நீங்க அந்த இடத்துல சர்ஃப்ராஸ் கான போய் அனுப்பி பேனிக் ஆகாம இருக்கிறதுக்கு இப்படி ட்ரை பண்ணலாம்னு கேட்டா. ஏன்னா அந்த நம்ம ஜிடி கூட இப்படி ஃபுட்பால் ஸ்கோர் ஆன மேட்ச் கூட அகில் ஹுசைன் மாதிரி கூட பேட்டிங்கே வரல. ஸோ அகில் ஹுசைன் வந்த உடனே அந்த இது ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ அதனால நீங்க அவருக்கு முன்னாடியே அனுப்பி ஒரு இம்பாக்ட சேவ் பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ அதுதான் ஒரு ஆப்ஷன். நல்ல இதுதான்டா. ஸோ ஃபெரோஷா கோட்லா ஒரு மாதிரி பேட்டிங் பாரடைஸா இருக்க போது என்ன பண்ணுவ? பவுலிங்கா டாஸ் ஜெயிச்சா? 2 எக்ஸ்ட்ரீமும் நடந்திருக்கா. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 75 ரன் அலோட் இருக்காங்க, 230 சேஸ் பண்ணிருக்காங்க. புரிஞ்சிக்கவே முடியல இந்த பிச். ஆக்சுவலா டைமண்ட் சென்ஸ் வச்சு பார்த்தா 75 ரன்லாம் அந்த இடத்துல அடிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஏன்னா கோலி வந்து ஆடினப்போ பயங்கர சீம்லெஸ்ஸா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி மட்டு கிரேவ்ல ஆடுற மாதிரி இருந்தது பிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேட ஸ்ட்ரென்த் பேட்டிங் ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஏன்னா அவங்க இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க டிஃபெண்ட். அண்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லயும் வந்து சேஸ் பண்றதுல வந்து நீ டாப் 2 விக்கெட் எடுக்கிறது வந்து எடுத்துட்டாலே டிசி மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா சமீர் ரிஜி இனிஷியல் கேம்ல அடிச்சாரு, அதுக்கப்புறம் பெருசா அவரால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. அந்த அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் வந்து நம்ம நூர் அகமது மாதிரி ஒரு ஆள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியா அவங்க ஸ்பின் அடிப்பாங்களா அப்படின்னு தெரியல அகில் ஹுசைனோட ரேண்டமா போடுறப்போ. ஸோ ஐ திங்க் நம்மளோட ஸ்ட்ரென்த் டிஃபெண்ட் போயிடலாம். டிஃபெண்ட் பண்றப்போ 180 கம்மியாவே அவங்க வந்து ரன் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்ல. ஸோ அந்த கான்பிடன்ஸ் ரிலே பண்ணி தைரியமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாம். அன்டில் அன்லெஸ் மச் டியூ, எனக்கு தெரிஞ்சதுக்கு டியூ இருக்காது டெல்லியில. அப்படி டியூ இருந்துன்னா சேசிங் எடுக்கலாம். ஆனா அப்பயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் 180 கம்மியா. ஓகே சரி, ஓகே. நான் இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி போவான்னு சொல்றேன். ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன். நம்பர் 3ல வந்து உருள் பட்டேல். நம்பர் 4ல வந்து சிவம் துபே ஆர் பிரவிஸ் 4-5. நம்பர் 6ல கார்த்திக் சர்மா. நம்பர் 7ல ஜேமி ஓவர்டன். சாரி, நம்பர் 7ல பிரசாந்த் வீர். நம்பர் 8ல ஜேமி ஓவர்டன். நம்பர் 9ல வந்து நம்ம அகில் ஹுசைன். நம்பர் 10ல நூர் அகமது. 11ல அன்ஷுல் கம்போஜ். இம்பாக்டா நான் வந்து முகேஷ் சௌத்ரி வச்சுப்பேன். சோ இதுதான் சர்டனிட்டிடா. நான் இனிமே வந்து நம்ம முள்ள போட்டு ஆடுறதுக்குலாம் எனக்கு பிளேயர்ஸும் கிடையாது வெளியே. நம்ம வந்து இவன் அவுட் ஆனா இவன் வருவான் அப்படிங்கிற யோசிக்கிறது கூட யாரும் கிடையாது. ஒருவேளை மேபி பேட்டிங் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா நான் வந்து கார்த்திக் சர்மா மட்டும் வேணா இம்பாக்ட்ல வச்சுட்டு உனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படல அப்படின்னா நான் ஒரு பவுலர் குர்ஜப்னீத் ஆடுவேன். அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்லயே வந்து மேட்ச் உனக்கு இதாயிருச்சு அப்படிங்கிற ஒரு டைம் வேணா வச்சுப்பேனே தவிர, ஏன்னா கார்த்திக் சர்மா பவுலிங் போட போறது இல்ல. சோ அதனால அந்த ஒரு ஆப்ஷனை வேணா நீங்க டிப்ளாய் பண்ணலாம். சோ அது ஒண்ணுதான். டிசி 11 எப்படி இருக்கும் நீ சொல்லிடுறியா?
இல்ல நான் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீ சொன்ன பாயிண்ட் வந்து பயங்கர வயசான பவர் பிளே. இப்போ எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பேட்டிங் ஹெவியா 3-4 விக்கெட் தான் ஆகிறோம், உருள் பேட்டையில மட்டும் தான், உருள் பேட்டையில நீ இம்பாக்ட் எடுத்துட்டு குர்ஜப்னேத்தி இம்பாக்ட்ல யூஸ் பண்ணலாம். அப்ப நீ வந்து என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்ப கார்த்திக் சர்மா இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டு முகேஷ் சௌத்ரி பிளேயிங் லெவல் ஆட வச்சிடணும். சோ அப்படி ஆடிட்டேன்னா நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஓரளவுக்கு ஒரு விக்கெட் வெளில தூபே பிரவேஷ் வரைக்கும் ஆடிட்டு ரன் அடிச்சிட்டனா நீ எக்ஸ்ட்ராவா ஒரு குஷன் பவுலர் ஆட் பண்ணலாம். அப்போ உனக்கு 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன்ஸ், அகில் ஹுசைன், நூர் அகமது, கரெக்ட். குர்ஜப்ரீத் சிங், அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ், பிரசாந்த் வீர். சோ அப்படி இருக்கப்போ வி வில் ஹேவ் சாலிட் ஆப்ஷன்ஸ். இந்த இம்பாக்ட் பிளேயர் நம்ம வயசா யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். டிசி 11 வந்து நான் சொல்லிடுறேன், கேஎல் ராகுல், பத்மினி நிஷங்கா, நிதிஷ் ராணா, அவ்வளவுதான். கேஎல் ராகுல் வந்து பத்மினி நிஷங்கா இவங்க தான் பேஸ்மெண்ட் இப்படி அழிச்சிட்டாலே அவங்க வந்து டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 வந்து சமீர் ரிஸ்வி, நம்பர் 5 அஸ்வின் சர்மா ஆடுறாங்க, நம்பர் 6 டிக்சன் சப்ஸ், 7 அக்ஷர் பட்டேல், 8 குல்தீப் யாதவ், 9 மிச்சல் ஸ்டார்க்கு, 10 வந்து அவங்க வந்து துஷ்மன் தவிர போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அப்புறம் வந்து வேற யார் இருக்கா, நடராஜன், முகேஷ் குமார், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி தான். ஏன்னா ஆமா கரெக்ட் தான். இது இந்த மாதிரி தான் மோஸ்டா போவாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து லைட்டா ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். பிச் நம்பர் 4 ஃபெரோஷா கோட்ல தான் ஆடுறாங்க இந்த இது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிச், ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆமா இது வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நீ சொன்ன மாதிரி 260 529 ரன்ஸ் ஆட் ரன்ஸ் அடிச்சது வந்து டிசிஎஸ் பஞ்சாப், அது வந்து பிச் நம்பர் 3. அண்ட் டிசிஎஸ் ஆர்சிபி ரொம்ப ஒரு பயங்கரமான லோ ஸ்கோரிங், அது வந்து பிச் நம்பர் 6. ஸோ பிச் நம்பர் 4 வந்து எதுவுமே இதுவரை யூஸே பண்ணல, ஃப்ரெஷ் பிச். ஸோ அதனால ஒரு 180 to 190 190 200 அதுவே நல்ல ஒரு பார் ஸ்கோரா இருக்கும். அண்ட் அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங்கா இருக்காதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஒரு 190 195 கூட வருவாங்க. அண்ட் வந்து டியூ ஆடனா டெஃபினட்டா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் பார்த்த வரைக்கான ஒரு அனாலிசிஸ். ஓகேடா. ஸோ இப்போ ருத்துராஜும் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ருத்துராஜ் அண்ட் சாம்சன் 2 பேருமே கொஞ்சம் ஃபயர் ஆகணும். ஏன்னா இருக்கிறதுலே இன்னொரு ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், லோ அக்ரிகேட் ஆவரேஜ் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் செகண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. சோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எல்எஸ்ஜி, சாரி ஃபர்ஸ்ட் கேகேஆர். சோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு 2 பேரும் ஒரு 45 for 0 அப்படின்னு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடணும். ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஷெல்லுக்குள்ள போகாம நல்ல ஒரு 10.5 அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு நல்லா ஆடினாங்கன்னா டீம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பட்ல அடுத்து வர வர டீம் வந்து உனக்கு அந்த 220 எடுத்துட்டு போறதுக்கான நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ருத்ராஜ லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம ருத்ராஜ் வந்து ரொம்ப வந்து இது பண்ணோம், லைக் ரொம்ப வந்து செல்லுக்குள்ள போறான்னு சொல்லிட்டு லாஸ்ட் கேமோட இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தனா டாட் பால்ஸ் நிறைய ஆடல, நிறைய சிங்கிள்ஸ் ரிலேட் பண்ணது, டூஸ் நிறைய ஓடினாரு. சோ அது வந்து அவருக்கு நிறைய கான்பிடன்ஸ் கொடுக்கும். நீ அந்த பிளேயரை வந்து கிரீஸ்ல வைக்காம இருக்காரு. நீ சொல்ற மாதிரி 2 பேருமே ஃபயர் ஆனாங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் நம்ம சொன்னது வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா 2 பேர் ஃபயர் ஆயிட்டா ஆப்வியஸ்லி 12 வரைக்கும் நின்றுவாங்க. சோ அந்த 10 ஓவர்ல இவங்க 2 பேர் விக்கெட்லெஸ் ஆயிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், பின்னாடி இருக்கவங்க கேக் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே வர இதுக்கப்புறம். ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல 5-5 ஜெயிச்சதான் உள்ள போடுன்றப்போ இந்த மாதிரி டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணதான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மேட்ச் வின்னர் வந்து டாப் ஆர்டர்ல ஹெவியா அடிக்கணும். கரெக்ட். ஆமா. சோ அதுதான் ரொம்ப முக்கியமான கேமா இருக்க போகுது. அண்ட் டாஸ் எல்லாமே ஒரு வைட்டல் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா ஜிடி கூட நம்ம டாஸ் எவ்வளவு வைட்டல் ஃபேக்டரா இருந்துச்சு நம்ம தோக்கறதுக்கான முக்கியமான காரணம். ஆர்ஆர் கூட டாஸ் ஒரு வைட்டல் ஃபேக்டரா இருந்துச்சு. சோ அந்த மாதிரிலாம் எல்லாமே ஏதாவது மேட்ச் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நம்ம கிடைக்கிற மேட்சை நம்ம சீல் பண்ணிக்கணும். அழகா கையில இருக்கிற மேட்சை விட்டுறக்கூடாது. ஸோ பிளே ஆஃப் வர சான்சஸ் செமையா இருக்கு. குட் லக் சிஎஸ்கே. இந்த மேட்ச் ஒரு செம எல்லாருமே வாட்ச் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் குட் லக் அண்ட் கெட் தி 2 points. Thank you and bye.